வணக்கம் வணக்கம் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் உள்ள ஸ்ட்ரைட் அவே ஏதாச்சும் புது டாபிக் உள்ள போலாமா இல்ல क्वेश्चन ஆன்சர்ஸ் இருக்கா? சார் நியூ டாபிக்கே போலாம் சார். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னாக்கா கன்ஃபியூஷியஸ், கிரேட் சைனீஸ் மாஸ்டர் கன்ஃபியூஷியஸோட டீச்சிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கன்ஃபியூஷியஸ்ன்றவர் யாரு அப்படின்னாக்கா, இவர் சீன தேசத்துல பிறந்த ஒரு கிரேட் என்லைட்டன்ட் மாஸ்டர். அரௌண்ட் தி சேம் டைம் புத்தா சேம் டைம்ல அவர் அங்க இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அப்ராக்சிமேட்டா சேம் கண்டெம்பரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹிஸ்டரி புக்ஸ் சொல்றாங்க. ஸோ கன்ஃபியூஷியஸ் ஒரு என்லைட்டன் மாஸ்டர் மட்டும் இல்லாம இஸ் அ கிரேட் பொலிட்டிக்கல் லீடர், இஸ் அ கிரேட் பொலிட்டிக்கல் அட்வைசர். ஒரு நாட்டில் எப்படி ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுத்து, ஓவரால் ஃபேமிலி லைஃப்ஸ் எப்படி இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிரேட் டீச்சிங்ஸ் அந்த சைனீஸ் எம்பரர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஒரு கிரேட் மாஸ்டர். ஸோ இவரோட டீச்சிங் நான் பிரீஃபா இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், பட் கொஞ்சம் டீட்டெயிலா போகலாம். ஸோ தி கிரேட் டீச்சிங்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷியஸ் உங்களுக்கு பீஸ் ஆன் த பிளானட் எர்த், இந்த உலகம் பூரா உங்களுக்கு அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு நீங்க முதல்ல உங்களோட ஸ்டேட்ஸ், அதாவது ஸ்டேட்ஸ்னா இப்ப இந்தியால நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்தியான்றது ஒரு கண்ட்ரி, ஆனா அதுல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ உங்க ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டர்ல இருக்கணும். உங்க ஸ்டேட்ஸ் ஆர்டர்ல இல்லைன்னாக்கா உலகம் பீஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ கண்ட்ரீஸ் அண்ட் கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்ஸ் ஆர்டர்ல வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த ஸ்டேட்ஸ் ஆர்டர்ல வரணும்னாக்கா இந்த குடும்பங்கள், பழைய காலத்துலலாம் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இருந்துச்சு, அதாவது ஒரு ட்ரைப்ஸ் மாதிரி எல்லாம் ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஸோ இந்த குடும்பங்கள்ல ஒரு பர்ஃபெக்ட் ரெகுலேஷன் இருக்கணும். ரெகுலேட் த ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. ரெகுலேட் த ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட்னாக்கா தேர் ஷுட் பி பீஸ் அண்ட் ஹார்மனி வித்தின் த ஃபேமிலி. ஸோ நம்ம இப்ப இருக்கிற மாதிரி ஒரு அம்மா அப்பா ஒரு பசங்க ரெண்டு பசங்க அப்படி கிடையாது. அந்த பழைய காலத்துல ஃபேமிலிஸ்னாக்கா ஒரு கம்யூனிட்டிஸ், இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு கம்யூனிட்டிஸ் மாதிரி அந்த காலத்துல ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டேட்ஸ் ஆர்டர்ல வரணும்னாக்கா அந்த கம்யூனிட்டிஸ் ஒரு ஹார்மோனியா இருக்கணும். அந்த கம்யூனிட்டி ஒரு ஹார்மோனியஸ் கம்யூனிட்டியா இருக்கணும். கம்யூனிட்டி இஸ் நத்திங் பட் பிகர் ஃபேமிலி. ஓகே, ஸோ அந்த ஃபேமிலிஸ் அந்த கம்யூனிட்டிஸ் ஒரு ஹார்மோனியஸா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப்ஸை கல்டிவேட் பண்ணணும். அந்த பர்சனல் லைஃப் கல்டிவேட் பண்ணாக்காட்டி அந்த ஃபேமிலிஸ்ல ஹார்மனி இருக்காது. ஸோ பர்சனல் லைஃப் கல்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி, பர்சனல் லைஃப் கல்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? The mind has to be rectified. இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃபை கல்டிவேட் பண்ணணும்னாக்கா, நேத்து நம்ம பார்த்தோம் பவர் ஆஃப் தாட். உங்க மைண்ட் எப்படி இருக்கும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ உங்க பர்சனல் லைஃபை கல்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்டை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ உங்க மைண்டை ரெக்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி உங்க வில் சின்சியரா இருக்கணும், உங்க வில் பவர் சின்சியரா இருக்கணும். அதாவது நான் ரெக்டிஃபை பண்ணணும் என்ற ஒரு இந்த வில் சின்சியரா இருக்கணும். அது சின்சியரா இல்லைன்னா உங்க மைண்டை ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ உங்க மைண்டை ரெக்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி உங்க வில் சின்சியரா இருக்கணும். சின்சியாரிட்டி எப்படி வரும்? சின்சியாரிட்டி எப்படி வரும்? எல்லாரும் சின்சியரா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் சின்சியரா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் சின்சியரா இருக்க மாட்டாங்க. ஸோ சின்சியாரிட்டி வரணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சின்சியாரிட்டி வரணும்னாக்கா உங்க நாலேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. உங்க நாலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணா தவிர உங்களுக்கு சின்சியாரிட்டி வராது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் த நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க நாலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாக்கா எப்படி பண்ணணும்? எப்படி நாலேஜ் எக்ஸ்டெண்ட் ஆகும்? இன்வெஸ்டிகேட் த திங்ஸ். எது சரி எது சரியில்லை, எக்ஸ்பெரிமெண்ட், அனாலிசிஸ், ரிசர்ச், இன்வெஸ்டிகேட், ஆராய்ச்சி பண்ணுங்க, கொஸ்டின் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க.
பிளைண்டா எதையும் நம்பாதீங்க. நீங்க பிளைண்டா எதுனா நம்பினா உங்களுக்கு நாலேஜ் வளராது, புத்தி மந்தமாகும். நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, இல்ல கோயிலுக்கு போறீங்க, இல்ல ஒரு மாஸ்க்கு போறீங்க, அவங்க கொடுக்குற சர்மன்ஸை கேட்குறீங்க, அதை அப்படியே நம்புறீங்க, நாலேஜ் வளராது, உங்க புத்தி மந்தமாகும், ஃபேனட்டிக்கா மாறிடுவீங்க. ஒரு குரு ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு குரு ஏதாச்சும் ஒன்று சொன்னார்னா அதை பிளைண்டா நம்பக்கூடாது. அது சரியா இல்லையா, அது சரினாக்கா எப்படி சரி அப்படின்ட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதுதான் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணா தவிர உங்களுக்கு நாலேஜ் வளராது. நாலேஜ் வளர்ந்தா தவிர உங்களுக்கு சின்சியரா இருக்க மாட்டீங்க, உங்க வில் பவர் சின்சியரா இருக்காது. நீங்க சின்சியரா இருந்தா தவிர உங்க மைண்ட் ரெக்டிஃபை ஆகாது. உங்க மைண்ட் ரெக்டிஃபை ஆகலைன்னா உங்க பர்சனல் லைஃப் கரெக்டா இருக்காது, சரியா இருக்காது. உங்க பர்சனல் லைஃப் சரியா இருக்காதுனாக்கா உங்க குடும்ப சூழ்நிலை சரியா இருக்காது. உங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லைனாக்கா உங்களோட கம்யூனிட்டிஸும் நிம்மதியா இருக்காது. உங்க கம்யூனிட்டிஸ் நிம்மதியா இல்லைனாக்கா உங்களோட ஸ்டேட்ஸ் ஒரு ஆர்டர்ல இருக்காது. உங்க ஸ்டேட் ஒரு ஆர்டர்ல இல்லைனாக்கா இந்த ஹோல் பிளானட் எர்த் இல்ல நிம்மதி இருக்காது. So this is the great teaching of Confucius. ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், எது பண்ணா எது வரும் அப்படின்னு கொடுத்த ஒரு கிரேட் டீச்சிங் ஆஃப் கன்ஃபியூஷியஸ். இதுல எம்பசைஸ் இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப் ஷுட் பி கல்டிவேட்டட். அதுதான் கீ. இண்டிவிஜுவல் லைஃப் கல்டிவேட் ஆனாக்கா ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் தன்னோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டான், தன்னோட வாழ்க்கைய ஒரு ஒரு என்லைட்டன் பர்சனா மாத்திக்கிட்டானாக்கா அது தன்னை மட்டுமே இல்லாம அந்த உலகத்தையே பாதிக்கும். சரி, நீ உலகத்துக்கு எதனா நன்மை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா உனக்கு நீ நன்மை பண்ணிக்கோ, உன்னை நீ திருத்திக்கோ, உலகம் தானா திருந்தும். This is the teaching of Confucius. பர்சனல் லைஃபை எப்படி கல்டிவேட் பண்றது? டிவோட் டைம் ஃபார் மெடிடேஷன். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க, நிறைய புக்ஸ் படிங்க. எப்பவுமே எது உண்மை எது உண்மை இல்லை, எது டெம்பரரி எது பெர்மனன்ட் அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு நாளுமே இருக்கணும். எது பெர்மனன்ட், எது டெம்பரரி, எது நித்யா எது அநித்யா, சாஸ்வதம் எது அசாஸ்வதம் எது அப்படின்ற கொஸ்டனிங். இப்படியெல்லாம் இந்த கொஸ்டனிங் புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் தியானம் பண்றது, இதெல்லாம் பண்ணா பர்சனல் லைஃப் தானா கல்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் another great teaching of Chinese masters is சின்சியாரிட்டி மேல ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவாங்க. சின்சியாரிட்டி பிரீட்ஸ் சீரியஸ்னஸ். நீங்க சின்சியரா இருந்தாக்கா அது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நேச்சுரலா சீரியஸ் ஆவீங்க. நீங்க சின்சியரா இல்லைன்னா சீரியஸா இருக்க முடியாது. சீரியஸ்னாக்கா எவ்ரிடே எஃபர்ட், எவ்ரிடே நீங்க எஃபர்ட் போட்டாக்கா யூ ஆர் சின்சியர் சீரியஸ் ஸ்டூடெண்ட். எஃபர்ட் போட்டாதான் நீங்க சீரியஸ் ஸ்டூடெண்ட். ஸோ சின்சியாரிட்டி பிரீட்ஸ் சீரியஸ்னஸ் அண்ட் சீரியஸ்னஸ் பிரீட்ஸ் என்லைட்மெண்ட். This is the great Chinese teaching. Sincerity breeds seriousness. Seriousness breeds enlightenment. Okay. Sincerity na நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். What you feel in your heart. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது நீங்க வெளிப்படையா இருக்கிறது. அதாவது உங்களோட உண்மையான ஒரு கோரிக்கை அது அப்படின்னா then you are sincere. யாருக்காகவும் நீங்க செய்யல, உங்களுக்காக மட்டும் செய்றீங்க. ஏன்னா உங்களுக்கு அது செய்யணும்னு தோணுது. அந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் மியூசிக் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையா மியூசிக் கத்துக்கணும்ன்ற ஒரு டிசைர் இருக்கு. ஸோ தென் யூ ஆர் சின்சியர். ஓகே. ஸோ சீரியஸ்னஸ்னா எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் இது ஒரு ஃப்ளோ சார்ட்ல போட்டிருக்கோம். நாலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணா என்ன ஆகும்? நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆனா என்ன ஆகும்? உங்க சின்சியாரிட்டி, உங்க வில் பவர் ரொம்ப சின்சியரா. ஸோ சின்சியர் ஆனாக்கா உங்க வில் பவர் சின்சியர் ஆனா என்ன ஆகும்? உங்க மைண்ட் தானா ரெக்டிஃபை ஆகும். மைண்ட் ரெக்டிஃபை ஆச்சுனாக்கா உங்க பர்சனல் லைஃப் கல்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்க குடும்பங்கள் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வாழ்ற அந்த நாடு ஆர்கனைஸ்டா இருக்கும், டிசிப்ளின்டா இருக்கும். நேச்சுரலா இது ஒரு உலக அமைதிக்கு லீட் பண்ணும். திஸ் இஸ் த டீச்சிங். ஸோ ஃபண்டமெண்டலா நம்ம பார்த்தோம்னாக்கா நாலேஜ் லீட்ஸ் டு சின்சியாரிட்டி. ஸோ நாலேஜுக்கு ரொம்ப எம்பசைஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில கூட பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜுக்கு ரொம்ப எம்பசைஸ். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க
நாலேஜ்ல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் சாதனால சின்சியரா இருப்பீங்க. சப்போஸ் நீங்க வந்து மெடிடேஷன் மட்டுமே பண்றீங்க, எந்த புக்ஸும் படிக்கிறது இல்ல, எந்த சஜ்ஜன சங்கத்தியாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல, ஒரு மெடிடேஷன் மட்டுமே பண்றீங்கன்னாக்கா ஒரு மாசம் 2 மாசம் 1 வருஷம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது அப்படி மெடிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு அந்த மெடிடேஷன் விட்டுருவீங்க. நீங்க அந்த கடைசி வரைக்கும் போக மாட்டீங்க, அந்த சமாதி ஸ்டேஜ் வரைக்கும் போக மாட்டீங்க. ஏன்னா மோட்டிவேஷன் இருக்காது. ஓகே மெடிடேஷன் பண்றேன், ஏதோ நிம்மதியா இருக்கு, அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு டைம் கிடைக்கல, இன்னைக்கு வேற வேலை இருக்கு, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே அது டைல்யூட் ஆயிடும். நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறது அந்த என்லைட்மெண்ட், அந்த சமாதி ஸ்டேட், அது உங்களால சாதிக்க முடியாது. ஆனா அதுவே நீங்க புக்ஸ் படிக்கிறப்போ, எவ்ரிடே மெடிடேஷனோட சேர்த்து எவ்ரிடே நீங்க புக்ஸ் படிக்கிறப்போ உங்க நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். உங்க நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அந்த சின்சியாரிட்டி, அந்த புக்கு படிக்கிறது வந்து அது ஒரு மோட்டிவேஷன். ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமா மெடிடேஷன் பண்றதுக்கு, ரொம்ப சின்சியரா மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பா ஒருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க வந்து நாலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னாக்கா நீங்க சின்சியரா இருக்க மாட்டீங்க. நீங்க நினைச்சது சாதிக்க முடியாது. நீங்க நினைச்சது சாதிக்கணும்னாக்கா அதுக்கு வில் பவர் வேணும், சின்சியாரிட்டி வேணும். அந்த சின்சியாரிட்டி வேணும்னாக்கா நீங்க உங்களோட நாலேஜை வளர்த்துக்கணும். ஓகே, ஸோ நாலேஜை வளர்த்துக்கிறது தான் நம்மளோட வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்ம நாலேஜை வளர்க்குறப்போ, இன்வெஸ்டிகேட் பண்றப்போ, நம்ம நாலேஜ் எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ தானா நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நாலேஜ் இஸ் த கீ. நாலேஜ் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் டூல்னாக்கா அது உங்களை டீலிமிட் பண்ணிடும். உங்களோட அந்த வட்டத்துக்குள்ள அந்த லிமிட்டெட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அதை அப்படியே டீலிமிட் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஒரு எம்பவர் பண்ணும். நாலேஜ் இல்லைனாக்கா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா ஒரு இன்ஃபைனைட் பீயிங், அந்த லிமிடேஷன்ஸே இல்லாம உங்களை கம்ப்ளீட்டா டீலிமிட் பண்ணிடும். And that is empowerment. So investigating the things, experimenting the things, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்லெஸ் நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்னாக்கா the scientist the one who investigates. So unless நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா இருந்தா தவிர உங்களால அந்த நாலேஜை எம்பவர் பண்ண முடியாது. அந்த நாலேஜ் வந்து சேகரிக்க முடியாது. அந்த நாலேஜ் சேகரிச்சா தவிர உங்க வாழ்க்கை ஒரு எம்பவர்ட் வாழ்க்கையா இருக்காது. அந்த லிமிடேஷனுக்குள்ளேயே இருப்பீங்க. உங்க சுத்தி ஒரு பவுண்டரி போட்டுட்டு அந்த பவுண்டரிக்குள்ளேயே இருப்பீங்க. ஸோ நாலேஜ் இஸ் த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சயின்டிபிக் டெம்பர்னா என்ன? ஸோ ஃபைனலா நம்ம புரிஞ்சுக்கிறது, சயின்டிபிக் டெம்பர்ன்றது இஸ் a very essential factor. சயின்டிபிக் டெம்பர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சயின்ஸ்னா என்ன? சயின்ஸ்னாக்கா A+B is equal to ஒரு கிவன் அவுட்புட் சின்னு வச்சுக்கோங்க. அது A+B is equal to C. அது இந்தியாலும் அதே தான், அமெரிக்காலும் அதே தான், சைனாலும் அதே தான், எந்த நாட்டில் போனாலும் A+B is equal to C அப்படின்ற ஒரு ஃபார்முலா. அது யாருக்கா இருந்தாலும் அதே ஃபார்முலா ஒர்க் ஆகுது, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் ஆகுதுன்னா தட் பிகம்ஸ் எ சயின்ஸ். யார் வேணாலும் அதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தட் பிகம்ஸ் எ சயின்ஸ். ஸோ சயின்டிபிக் டெம்பர்னா என்ன? சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னாக்கா இது நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட யூனிக் கேரக்டர், பிரைம் யூனிக் கேரக்டர். இந்த சயின்டிபிக் டெம்பர் ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், அனிமல்ஸ்க்கு இருக்காது. நம்மளுக்கும் அனிமல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரலா இந்த ஹியூமன்ஸ் வந்து சாப்பிடுறது, தூங்குறது, செக்ஸ், ரீப்ரொடக்ஷன், சர்வைவல், இதெல்லாம் அனிமல்ஸ் கூட பண்ணும். ஸோ ஹியூமன்ஸ் பண்ற எல்லாமே அனிமல்ஸ் பண்ணும், அனிமல்ஸ் பண்ற எல்லாமே ஹியூமன்ஸ் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் கூட சாப்பிடுறது, தூங்குறது, செக்ஸ், ரீப்ரொடக்ஷனு, லைஃப், டெத்து, இது அனிமல்ஸ்க்கும் இருக்குது, இது ஹியூமன்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அப்போ ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த குவாலிட்டி, இந்த சயின்டிபிக் டெம்பர் என்ற ஒரு குவாலிட்டி அனிமல்ஸ்க்கு இருக்காது, ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஹியூமன் பீயிங்கோட வெரி யூனிக் குவாலிட்டி, இந்த சயின்டிபிக் டெம்பர். ஸோ சயின்டிபிக் டெம்பர்னா என்ன? உங்களோட பேச்சு, உங்களோட சிந்தனை,
உங்களோட படிப்பு, உங்களோட புரிதல் எல்லாமே சயின்டிபிக்கா, உங்களோட வாழ்க்கை, நீங்க வாழ்ற வாழ்க்கை சயின்டிபிக்கா வாழ்றீங்க. சயின்டிபிக்கா அப்படின்னா, சயின்டிபிக்கானா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட்ஸ் ஓப்பன் மைண்டட்னஸ். ஓப்பன் மைண்டடா இருக்கீங்க நீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்கும். எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னாக்கா உங்களால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. உங்களால எதுவுமே புது விஷயம் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்தாக்கா உங்களால எந்த ஒரு புது விஷயமும் உங்களால கத்துக்க முடியாது. சோ அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் அதுதான் சயின்டிபிக் டெம்பர். அந்த சயின்டிபிக் டெம்பரோட மெயின் குவாலிட்டி வந்து ஓப்பன் மைண்டட்னஸ். அந்த ஓப்பன் மைண்டடோட நீங்க எப்போ உங்க வாழ்க்கை வாழ்றீங்களோ நீங்க சயின்டிபிக்கா வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஓப்பன் மைண்டட்னஸ் இருந்தாக்கா நேச்சுரலா புது புது விஷயம் கத்துப்பீங்க. அந்த புது விஷயத்து மூலியமா உங்க வாழ்க்கை வந்து இன்னும் படிப்படியா முன்னேறிட்டே தான் போகும். ஓகே, ஸோ அனாலிசிஸ், எக்ஸ்பெரிமெண்ட், ரிசர்ச், எதனா ஒரு விஷயம் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிச்சாக்கா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க உடனே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அப்படியா? அப்ப நான் டெய்லி ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறேன். ஓகே, அப்போ என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதா? நான் ஒரு மாசம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதா? ஓகே, இவர் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க மைண்ட்ஃபுல்லா எதனா ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா நீங்க வந்து எனர்ஜி லூஸ் பண்ண மாட்டீங்க, ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகே ஃபைன், நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். நான் மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறேன், அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். மைண்ட்ஃபுல்லா குக் பண்றேன், அந்த அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன். ஓகே, ஸோ நான் மைண்ட்ஃபுல்லா கார்டனிங் பண்றேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வருதுன்னு நான் பாக்குறேன். ஸோ நான் பண்றது எல்லாமே மைண்ட்ஃபுல்லா பண்ணாக்கா என்னால எஃபிஷியன்ட்டா பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாக்கா அதை அப்படியே பிளைண்டா நம்பாம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது எப்படி அப்படின்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி உங்க அனுபவத்துல அது கொண்டு வர்றதுதான் சயின்டிபிக் டெம்பர், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேள்வி, கொஸ்டின், அந்த ஆட்டிடியூட், எது அந்த ஏதாச்சும் ஒன்று நம்ம ஒரு விஷயத்த நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும்னாக்கா அது கொஸ்டினிங் மூலியமா, அது அந்த கொஸ்டின் பண்ற ஆட்டிடியூட் இருக்கணும். எதை சொன்னாலும் சும்மா கேட்டுட்டு கம்மன் இருக்கிறது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு புரியாத விஷயத்த கொஸ்டின் பண்ணணும். இது எனக்கு புரியல, இது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதுக்காக இந்த மாதிரி சொன்னீங்க? இதுக்கு பிஹைண்ட் சயின்ஸ் என்ன இருக்கு? வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் இட்? இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த பாயிண்டோட என்ன இருக்கு, பேக்ரவுண்ட் சயின்ஸ் என்ன இருக்கு, எதை பேஸ் பண்ணி நீங்க இதை சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின், அந்த ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லாஜிக், ஏன்னா சயின்ஸும் இருக்கணும், அந்த சயின்ஸ் அந்த சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட், 3 விஷயங்க மேட்ச் ஆகணும். ஒன்று வந்து உங்களோட சுய அனுபவம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க டீச்சர் சொன்னது. யார் உங்க டீச்சர்? ஓகே, இது பண்ணா இது வரும்பா அப்படின்னு உங்க டீச்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க சில புக்ஸ் படிச்சீங்க, அந்த புக்ஸ்லயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயும் உங்க எக்ஸ்பெரிமெண்ட்லயும் அதே தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது 3த்தையும் நீங்க மேட்ச் பண்ணிட்டு ஓகே இந்த புக்ல போட்டிருக்கிறது கரெக்ட், டீச்சர் சொன்னது கரெக்ட், ஏன்னா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் எனக்கும் அதே ரிசல்ட் தான் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கின்னு உங்க லைஃப்ல நீங்க இன்டிகிரேட் பண்றது, இதுதான் சயின்டிபிக் டெம்பர். பிளைண்டா நம்ப கூடாது, எதையுமே பிளைண்டா நம்ப கூடாது, ஆராய்ச்சி இருக்கணும், கிராஸ் செக் இருக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்க கொஸ்டின் பண்றப்போ அந்த கொஸ்டின் மூலியமா உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். அந்த புரிதல் மூலியமா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி. இதுதான் ஃபார்முலா. கொஸ்டினிங் leads to development, development leads to questioning, leads to understanding, understanding leads to development. புரிதல், புரிதல் மூலியமா டெவலப்மெண்ட், எவல்யூஷன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கிரேட் கன்ஃபியூஷியஸ் டீச்சிங்கோட கோர் எசன்ஸை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சின்சியாரிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்த்தோம், நாலேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்த்தோம், இன்வெஸ்டிகேட்டிங் சயின்டிபிக் டெம்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம பார்த்தோம். சயின்டிபிக் டெம்பர்னாக்க நம்மளுக்கு வளர்ச்சி இருக்காது. இன்னொரு கிரேட் டீச்சிங், த சைனீஸ் மாஸ்டர்ஸோட கிரேட் டீச்சிங்ஸ் என்னன்னாக்கா லேர்னிங் டு பி கிரேட். ஒரு மனிதன் ஒரு சிறந்த மனிதனாக, கிரேட் பர்சன் ஆக
ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, this is the teaching of learning to be great. சின்சியாரிட்டி இருந்தாக்கா சீரியஸ்னஸ், சீரியஸ்னஸ் இருந்தாக்கா அவன் எதை நினைக்கிறானோ அது சாதிப்பான். சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ், இது ரெண்டு தான் காம்பினேஷன். இந்த சின்சியாரிட்டி அண்ட் சீரியஸ்னஸ், இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்தாக்கா யாரா இருந்தாலும் ஒரு கிரேட் ஹியூமனா இருப்பாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டி, எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டும், ஒரு சிறந்த, ஒரு வசந்த ஒரு நிலைக்கு போகக்கூடிய மார்க்கம் எந்த ஃபீல்டா இருந்தாலுமே, அதாவது நீங்க பிசினஸ், பணம் சம்பாதிக்கணும், ஸ்போர்ட்ஸ், மியூசிக், கிராஃப்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன், என்லைட்மெண்ட், எந்த ஃபீல்டாவது எடுத்துக்கோங்க, இந்த சின்சியாரிட்டி அண்ட் சீரியஸ்னஸ் இது ரெண்டும் இருந்தாக்கா யூ பிகம் கிரேட். லேர்னிங் டு பி கிரேட், இதுதான் சைனீஸ், மெயின் சைனீஸ் டீச்சிங். நீங்க சின்சியரா இல்லைன்னாக்கா நீங்க ஒரு ஆர்டினரி ஹியூமனா தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை பூரா வில் ஜஸ்ட் பி ஆர்டினரி லைஃப். ஏதோ 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. வெரி ஆர்டினரி லைஃப் லீட் பண்ணுவீங்க. அதே சின்சியரா இருந்தாக்கா, சீரியஸா இருந்தாக்கா, யூ வில் லீட் எ கிரேட் லைஃப். ஸோ நீங்க ஆர்டினரி லைஃப் லீட் பண்ணணுமா இல்ல ஒரு கிரேட் லைஃப் லீட் பண்ணணுமா என்றது உங்களோட சின்சியாரிட்டி பொறுத்து இருக்கு, உங்களோட சீரியஸ்னஸ் பொறுத்து இருக்கு. சின்சியாரிட்டி அண்ட் சீரியஸ்னஸ், திஸ் இஸ் another great teaching of the Chinese master. Learning to be great. எந்த ஒரு ஃபீல்ட்ல ஆகட்டும், நீங்க ஒரு கிரேட்டா வரணும், ஒரு வசந்த நிலைக்கு வரணும் அப்படின்னாக்கா இதுதான் ஃபார்முலா, சின்சியாரிட்டி. யாரெல்லாம் சின்சியரா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சீரியஸா எஃபர்ட் போடுறாங்களோ, அவங்க எல்லாருமே 100% ஒரு வசந்த நிலையில தான் இருப்பாங்க. எந்த ஃபீல்டு, எந்த ஆக்டிவிட்டி, எந்த வேலை பண்ணாலும் அது அவங்க கிரேட்டா இருப்பாங்க. This is the teaching of Confucius, my dear masters. Okay. So இன்னைக்கு சப்ஜெக்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷஸ், அப்புறம் சயின்டிஃபிக் டெம்பர்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். தியரிட்டிக்கலா நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, ஆனா அதை ப்ராக்டிக்கலா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது அது உங்க கையில இருக்கு. அது எப்ப நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் எல்லாமே எப்ப நீங்க ப்ராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களோட 100% பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க கையில தான் இருக்கு. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. அப்போது இப்போவா, இது கிருஷ்ணர் சொன்னாலும் அதேதான், புத்தர் சொன்னாலும் அதேதான், கன்ஃபியூஷியஸ் சொன்னாலும் அதே. ஆல் டீச்சிங்ஸ் ஆர் த சேம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், பட் சப்ஜெக்ட் ஒண்ணுதான். ஓகே, ஆல்ரைட். ஸோ கீதா ரவி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே மாஸ்டர்ஸ், மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.